நகைக்கடை ஒன்றில் கொள்ளையிட்டதாக நம்பப்படும் 30 வயது ஆடவன் நேற்று பிற்பகலில் சில்க் நெடுஞ்சாலையின் சுங்காய்பாலா டோல் சாவடி அருகே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த புகேட் அமான் குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த போலீசார் நிறுத்தச் சொல்லியும் கேட்காத அவன் திடீரென போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான். இதையடுத்து போலீசும் வேறு வழியின்றி அவனை திருப்பி சுட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். அவன் துப்பாக்கியால் சுட்டதில் போலீஸ்காரர் ஒருவரும் காயமடைந்தார். சுட்டுக் கொல்லப்பட்ட குற்றவாளி கொலை சம்பவங்கள் தொடர்பில் ஏற்கனவே 6 குற்றப்பதிவுகளை கொண்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் பிளாசா மெட்ரோ காஜாங் பேரங்காடியில் நகைக்கடை ஒன்றில் நிகழ்ந்த ஆயுதம் ஏந்திய கொள்ளையிலும் அவனுக்கு தொடர்பிருப்பதாக நம்பப்படுகிறது. கற்பழிப்பு வழக்கொன்றின் விசாரணையை மூடுவதற்காக 12,000 ரிங்கிட்டை லஞ்சமாக கேட்டு பெற்ற அமலாக்க அதிகாரியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் MACCயின் பினாங்கு கிளை கைது செய்துள்ளது. வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று காலை பினாங்கு MACC தலைமையகத்திற்கு வந்தபோது 40 வயது அந்த ஆடவர் கைதானார். பினாங்கு MACC இயக்குநர் முகமது ஃபட் பி பஸ்ரா அதனை உறுதிப்படுத்தினார். அவர் 2019 அக்குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் 165வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்ட சந்தேக நபர் இன்று பெர்லிஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறார். பேராக் ஜலான் டத்தோ பங்லிமா புகிட் கந்தாங் வஹாப்பில் உள்ள KTMB ரயில் நிலைய சதுக்கத்தில் வேலையில்லாத ஒரு ஆடவர் இறைச்சி வெட்டும் கத்தி ஏந்தி ஆவேசமாக ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று பிற்பகல் 2:45 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த போலீஸ் 31 வயது அவ்வாடவரை சமாதானப்படுத்த முயன்றது. கத்தியை கீழே போடுமாறு போலீசார் கட்டளையிட்டும் கேட்காத சந்தேக நபர் பல தடவை போலீசாரை நோக்கி அதனை சுழற்றினார். இதனால் போலீஸ் குழு அந்நபரை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது அவர் முரண்டு பிடித்தார். அதில் ஒரு போலீஸ்காரர் இடது கை முட்டியில் லேசான காயங்களுக்கு ஆளானார். கைதான நபரிடமிருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்டு அவர் நேராக சென்ட்ரல் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். டைப்பிங்கை முகவரியாக கொண்ட அந்நபர் குற்றச்செயல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் ஏற்கனவே 13 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுவதால் அவர் தஞ்சோங் ரம்புத்தான் ஹுலு கிந்தா பஹாகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீஸ் கூறியது. பஹாங் ரொம்பினில் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்த 3 காட்டு யானைகள் மிதித்து இந்தோனேசிய ஆடவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆகஸ்ட் 9 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 44 வயது அந்நபர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே மாண்டார். இறந்து போன ஆடவரை முன்னதாக 3 காட்டு யானைகள் துரத்தியதை கண்டதாக புகார்தாரர் போலீசிடம் தெரிவித்தார். இதனால் அலறி போன அவரும் அவரின் நண்பரும் உதவி கோரி ஓடியிருக்கின்றனர். சுமார் 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது யானைகள் மிதித்து அவ்வாடவர் இறந்து கிடந்ததாக புகார்தாரர் சொன்னார். இறந்த நபரின் உடல் சவ பரிசோதனைக்காக ரொம்பின் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. அச்சம்பவம் குறித்து வனவிலங்குத்துறையிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் கூறியது. வங்காளதேசத்தில் கடந்த மாதம் வெடித்த பெரும் வன்முறை தொடர்பில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது நீதிமன்றத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன்முறையின் போது போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மளிகை கடைக்காரர் கொல்லப்பட்டது தொடர்பாக அவ்வழக்கு பதிவானது. வழக்கறிஞர் ஒருவர் தொடுத்த பொதுநல வழக்கை ஏற்றுக்கொண்ட டாக்கா நீதிமன்றம் ஹசீனாவுடன் அவரது அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர், அப்போதைய போலீஸ் படை தலைவர் உள்ளிட்ட 6 முக்கிய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கொலை விசாரணையை தொடங்குமாறு போலீசுக்கு உத்தரவிட்டது. இதனால் மிக விரைவிலேயே அந்த 7 பேருக்கும் எதிராக குற்றவியல் விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் முதலில் அரசாங்க வேலைக்கான இட ஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடங்கிய மாணவர் போராட்டம் பிறகு மெல்ல ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பியது. நிலைமை கட்டுப்பாட்டை மீறவே ஹசீனா பதவி விலகி அங்கிருந்து தப்பி தற்காலிகமாக இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். நோபல் பரிசு வெற்றியாளர் முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசாங்கம் அமைந்துள்ள நிலையில் ஹசீனா மீது அடுக்கடுக்கான வழக்குகள் பாயலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வலுவான நிலநடுக்கம் ஏற்படும் போது கட்டடங்கள் தரைமட்டமாவதையும் தீப்பிடித்து எரிவதையும் அடையாளம் கண்டு விரைந்து நடவடிக்கை எடுத்திட ஏதுவாக AI அதிநவீன தொழில்நுட்ப முறையை ஜப்பான் களமிறக்கியுள்ளது. உயர் சக்தி கொண்ட கேமராக்கள் அதில் பயன்படுத்தப்படுகின்றன. தலைநகர் டோக்கியோவில் உள்ள அரசாங்க கட்டடங்களில் 2 கேமராக்களும் முக்கிய பாலம் ஒன்றில் 1 கேமராவும் டோக்கியோவின் மேற்கே 1 கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளன.
இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகள் குறித்தும் தீப்பற்றி கொண்ட வீடுகள் குறித்தும் போலீஸ், தீயணைப்பு, மீட்புத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு இப்புதிய AI முறை நேரடியாக தகவல்களை அனுப்பும். அதோடு பலகை வீடுகளால் ஆன குடியிருப்பு பகுதிகளையும் அக்கேமராவால் துல்லியமாக அடையாளம் காண முடியும். நிலநடுக்கத்தில் மோசமான சேதங்கள் ஏற்படும் அபாயம் இருக்கும் பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்க பாதுகாப்பு படையினருக்கு அது வாய்ப்பாக அமையுமென எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் முதலே அம்முறை செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் சுமார் 23 பகுதிகளை உள்ளடக்கி மேலும் 2 கேமராக்களை பொருத்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாகாய் த்ரூ நெடுகிலும் வலுவான நிலநடுக்கங்கள் நிகழும் அபாயம் அதிகரித்திருப்பது குறித்த முதல் எச்சரிக்கையை ஜப்பானிய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த வாரம்தான் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.